ஞாயிறு அன்னைக்கு வந்து திவாகர் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாப்புல. அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் பாரு அவர்கள் என்ன மாதிரியெல்லாம் திங்கட்கிழமை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ரொம்ப கூலாக வந்து பிரஜன் கூடயும் சாண்ட்ரா கூட பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து, நேற்று வந்து இந்த சபரி பையன் வந்து அழுதான் இல்லையா? அப்புறம் ரொம்ப பேசினான் இல்லையா? அவன் வந்து நேற்று வந்து ஒரு 1/2 மணி நேரம் என்கிட்ட வந்து பேசுகிறான், சாரி கேட்குறான். எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் ஏதோ ட்ரை பண்ணுறான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி பாருன்ட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. சரி ஓகே. சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, பாரு பாரு நம்ம வந்து இந்த விக்ரமையும் இந்த சபரியும் நம்ம நாமினேட் பண்ணியே ஆகணும். விக்ரம் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நாமினேட்டே ஆகாமல் இருக்கிறான். அவனை நாமினேட் பண்ணி அவன் நம்ம 3 பேருமே சேர்ந்து இந்த 2 பேரை வந்து நாமினேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பிரஜன் அண்ட் சாண்ட்ராவும் பாரு முடிவு பண்ணுறாங்க. இதில் வந்து இன்னொரு சைடில் வந்து எஃப்ஜே என்ன சொல்கிறாரு, பாரு வந்து திவாகர் வந்து உள்ளே இருந்தார், அவரை வச்சு ஆடிந்தது. இப்போ திவாகர் இல்லை, அப்போ திவாகர் இல்லாததால் நம்ம வேறு யாரை வச்சு ஆடலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கிட்டே போய் பேச்ச போடும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பாருவை பற்றி எஃப்ஜே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஒரு சைடில். பாரு அவர்கள் இன்னொரு சைடில் வந்து நம்ம கவலைப்படலன்னு சொன்னோம் இல்லையா, அண்ணன் போயிட்டாருன்ட்டு. ஆனால் வந்து இந்த இடத்துல கவலைப்படுறாங்க. அரோரா கிட்ட வந்து நான் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அண்ணன் இருக்கும்போது நான் அவருடைய திவாகரைஸ்டு ஆகிட்டேன், அவருடைய இதுலேயே நான் கிட்டத்தட்ட நிறைய நான் இது அகேன்ஸ்டாக சொன்னால் கூட கடைசியில் நான் அவர் வழிக்கே வந்துடுவேன், அவருக்கேற்ற மாதிரி நான் போயிருக்கேன், நான் வந்து திவாகரைஸ்டு அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி அரோரா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு அரோராவா, நானும் வந்து அந்த மாதிரி தான், துஷார் இருக்க வரைக்கும் நான் வந்து ஒரு மாதிரி இருந்தேன், பட் இப்போ துஷார் போனதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவனோட இது எனக்கு ஃபுல்லாகவே தாக்கம் ஏற்படுத்திருச்சு அப்படின்ட்டு இவங்க வந்து துஷாரை பற்றி அரோரா அவர்கள் இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க. வியானாவும் கெமியும் டான்ஸ் ஆட இந்த கனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ தான் அவுட் பஸ் அதாவது வெளில வராங்க. இது வரைக்கும் அப்படியே பொறுமையாக இருந்தவங்க இந்த ஒரு வாரமாக பயங்கரமாக அப்படி சார் இல்லை சார் அப்படி சார் அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி வந்து பயங்கரமாக வெளில வந்துட்டாங்க. திங்கட்கிழமை தான் அவங்களோட கேமை ப்ளே பண்ணுறாங்க, பாட்டுலாம் போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அதுக்கு வியானாவும் கெமியும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. பயங்கர ஜாலி மூடில் இருக்கும்போது உள்ள பிக் பாஸ் வந்து 2-3 வாரம் சொல்கிறாரு, ஒரே கலகலப்பாகிடுச்சு. கனிக்கு வந்து ஒன்றுமே புரியல, ஒரே சந்தோஷமாக ஆகிட்டாங்க. பிக் பாஸே நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்காருன்ட்டு. இதனால வந்து பிக் பாஸே பேசுறதால ஐ லவ் யூ பிக் பாஸ் சொல்லு அப்படின்ட்டு வந்து பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு. என்னையா இதேயோ என்ன நடக்குதுங்க? பிக் பாஸ் வந்து என்ன பண்ணிட்டாப்புல, சரி வீக் 7 ஆரம்பிச்சிச்சு, வழக்கம் போல் பண்ணாதீங்க, டாஸ்க்கு நல்லா பண்ணுங்க, கொஞ்சம் என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே, வெல்கம் மிஸ்டர் நியூ தலை எஃப்ஜே வந்து தலையானது வந்து கேப்டன், அதாவது கேப்டன் அமெரிக்காவா இல்லை வந்து இந்தியன் டீமுக்கே கேப்டன் தான்ன்ற மாதிரியே வந்து பண்ணிட்டுருக்காப்புல. அவர் வந்து டான்ஸ் ஆடின்னு போகிறதும், அந்த ஷீல்டு எடுத்துன்னு அந்த பேப்பரை எடுத்துன்னு போய் ஒட்டுறதுக்கு வந்து போகிறதும், ஒரு டான்ஸை போடுறதும், அந்த பீட் பாக்ஸிங் அதை புக்குன்னு பண்ணிட்டு அதை போய் கட்சியில் ஒட்டினாப்புல ஓடிட்டு தலையாயிட்டார். தலையான எஃப்ஜே வந்து இந்த வாரத்தில் என்னென்னலாம் பண்ண போகிறாரதை பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து பாரு பற்றி பேசுகிறார். இந்த இடத்துலையும் வந்து விக்ரம் அண்டு சுபிக்ஷா அண்டு வந்து அரோரா வந்து பாரு பற்றி விக்ரம் பேசின்னு இருக்காப்புல. என்ன தெரியல அது பாரு அது இதுன்னு அவர் இப்போ டயர்டாகவே இருக்க பார்க்கும்போதே ஒன்று ஒரு டைமில் நல்லா இந்த பாருக்கிட்ட ரியாக்ட் பண்ணல, இந்த இடத்துல வந்து அப்படி இப்படி வந்து ரியாக்ட் பண்ணிட்டுருக்காரு. இங்கெல்லாம் என்னதான் ஏன் பண்ண போகிறீங்க, ஒரு நேரம் மாதிரி ஒரு இப்படி இருக்கீங்க, ஒரு நேரம் அப்படி இருக்கீங்க, எனர்ஜி இப்போ ட்ரைனாக இருக்கீங்க, இந்த எனர்ஜி வந்தால் என்ன மாதிரி பண்ண போகிறீங்க, இந்த எனர்ஜி வந்தால் பண்ண விஷயத்த வந்து விஜய் சேதுபதி அவர்களே வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு, விக்ரம் நல்லாவே இருக்குது அதை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இதில் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, நம்மலாம் ஒரு இதில் இருக்கோம், ஆனால் சாண்ட்ரா பிரச்சனை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க, ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு தனியாக இருக்கிற இதுவே இல்லை. ஏன்னா வந்து நானும் ரொம்ப ஒய்ஃபை மிஸ் பண்ணுறேன், நான் தனியாக இருக்கேன். இங்கே வந்து 2 பேரும் உட்காந்துட்டு 2 பேரும் கேமை ரொம்ப ரிலாக்ஸாக ஆடுறாங்க. முதல்ல அவங்கள பிரித்து விட்டாகணும், அவங்கள யாருன்னா வந்து நாமினியாக எவிக்ட் பண்ணுறதுக்கு நாமினி வந்து சொல்லி ஆகணும், நம்ம நாமினேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவர் வந்து விக்ரம் வந்து இவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, விக்ரமே சபரியை நாமினேட் பண்ணுறாங்க. விக்ரம் என்ன பண்ணுறாரு, இந்த பரோரா கிட்டேயும் வந்து சுபிக்ஷா கிட்டேயும் இவங்க சாண்ட்ரான் பிரச்சனை நாமினேட் பண்ணி ஆகணும், நம்மளாம் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்ல, அவங்களாம் ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு சேஃபான இடத்துல இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ, அது ஆகக்கூடாது, அவங்கள வந்து தூக்கி விட்டுறணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து 3 பேரை சேர்ந்து பேசின்னு இருக்கிறாங்க. இவங்களாம் சாப்பிட்டு கிச்சனில் வந்து எல்லோரும் வேலை பண்ணிட்டு போது பிக் பாஸ் உள்ளே வந்துட்டார், எல்லோரும் ஃப்ரீஸ் அப்படின்ட்டார், எல்லோரும் அப்படியே அப்படின்னு நிற்கிறாங்க. ஆமாம், அந்த பொசிஷன் நிற்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து எல்லாருமே வந்து நாமினேஷன் வந்து சொல்லி ஆகணும், 2 பேரை வந்து சொல்லி ஆகணும், சொல்லுங்கள் அப்படின்ட்டார். ஒருத்தராக என்ன பண்ணுறாங்க, சரி கிச்சன்லேயே வா, சரி சாப்பிட்டுக்கினே ஒருத்தராக வந்து இருக்கிறாங்க. ஓப்பன் நாமினேஷன் எங்கே வேணால் வச்சு சொல்லலாம். பிக் பாஸ் வந்து எப்போ கேட்பாருன்னு தெரியாது. திடீர்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறத கூப்பிட்டு கேட்குறாரு, எஃப்ஜே சொல்லுங்கள் உங்களோட யார், கனி சொல்லுங்கள், பாரு சொல்லுங்கள். அது மாதிரி ஒருத்தராக சொல்லும் போது வினோத் அவர்கள் சொல்கிறாப்புல. ஏன்னா ஒருத்தர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க,
சொன்னாங்கன்னா கேட்காது. உடனே வினோத் சொல்லும்போது பாரு அங்கே வந்து எல்லாரும் சொல்கிறதையும் கேட்குறதால இவரும் யாரை பற்றி இதை சொல்கிறாருன்னு கேட்கும்போது ஓடி வராங்க. ஓடி வந்த பார்வை பார்த்து ஏமா கத்தாதம்மா கத்தாதம்மா கத்த பிக் பாஸ் பேசிட்டு இருக்கு, ஏமா ஒன்று பண்ணிருக்கு, ஏன் இப்படி சரிம்மா ஓ கத்தாதம்மா நான் பேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷன் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறாப்புல எனக்கு இவர் அவருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வந்து சில 2 பேர் சொல்லிட்டாங்க. 2 பேர் சொல்லி கடைசியாக வந்து இருக்கிற 16 பேரில் 2 பேரை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. மீதி அத்தனை பேரையை வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க. அந்த 2 பேர் யாருன்றதுக்கு முன்னாடி பாரு நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி என்னை 2 பேர் நாமினேட் பண்ணிட்டாங்க, என்னையே திருப்பி நாமினேட் பண்ணி நாமினேட் வேஸ்ட் பண்ணாதீங்க, வேறு யாரும் நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம் வந்து ரம்யா வந்து நாமினேஷன் சொல்லிட்டு இருக்கும்போது பாரு எதிர்த்தாப்பில் வந்துட்டாங்க. எதிர்த்தாப்பில் பாரு பார்த்தோன்னே பாருன்ட்டாங்க. கேட்டதுக்கு ரம்யா வந்து நான் அப்படியே உட்காந்துட்டு இருந்துட்டு பாரு வந்துச்சா நான் பாரு சொல்லிட்டேன். ஓ உனக்கு என்னையா உனக்கு நீ வந்து உனக்கு என்ன தோணுதோ செய்யினா ஆரம்பத்தில் ஒருத்தர் வெளில எழுத்தாப்புல வரான்னா அவனையே சொல்லிடுவியா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி ஏதோ ஒரு காரணமாக சப்பை கட்டுற சரி சப்பை கட்டுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் சொல்லி கடைசியாக யாரை 2 பேரை விட்டுட்டாங்க நாமினேட் பண்ணா அப்படின்னு பார்த்தா அந்த 2 நாமினேட் பண்ணாத ஆள் வினோத் அண்ட் கம்ருதீனை யாருமே நாமினேட் பண்ணலை. இந்த விஷயம் போயிட்டு இந்த நாமினேஷன்லாம் ஒரு வழியாக முடியும் போது திடீர்னு ஒரு கெஸ்டர்ஸ் வராங்க. யாருன்னா வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய பையன் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாப்புல, நடு சென்டர் வெப் சீரிஸ் ஒன்று நடிச்சிருக்காப்புலையா. அந்த நடு சென்டர் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று வச்சு அது பார்க்கறதுக்கே ரொம்ப கடுப்பாகுது. சரி நம்ம படத்தானே ஆகணும், அதை வச்சு முடிச்சுட்டு ஆடிட்டு அவங்களோட விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டே வந்து காமிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நடு சென்டர் ரிலீஸ் ஆகுது பாருங்கன்ட்டாங்க. சரி பார்க்கறது உங்களோட இஷ்டம். சரி அது முடிஞ்ச உடனே வந்து இன்னொரு டாஸ்க் கொடுத்துட்டார் பிக் பாஸ் மொத்த பேரையும் உட்கார வச்சு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டராக இருக்க ஒருத்தரையும் இதெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்ற ஒருத்தரையும் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தலைவலியை வந்து போட்டு விட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். சொல்லுங்கன்ட்டார். ஒருத்தராக எழுந்து சொல்கிறாங்க. கனி அவர்கள் இன்னொருத்தர் யாரையோ சொல்லிட்டு ஆனால் இவரெல்லாம் நான் ஒரு ஆளே கிடையாதுன்ட்டு கம்ருதீனை சொல்லிட்டாங்க. கம்ருதீனும் செம்ம காண்டாயிட்டார். அப்புறம் வந்த கம்ருதீன் வந்து எனக்கு பிடிக்காத யாருன்னு கேட்டால் வந்து கனி தான். அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப இதுவாக அப்படியே பண்ணுறாங்க, அது ரொம்ப வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது, வரவே வேலைக்கே ஆகாததுன்னு சொல்லிட்டு அவர் உக்காந்துட்டாரு. உக்காந்த உடனே இந்த கனிக்கு தாங்க முடியாது. கனி வந்து நான் திருப்பி பேசுவேன், நான் சொன்ன 2வது பாயிண்ட்டை பற்றி திருப்பி பேசுவேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பேசுகிறாங்க. எல்லாரும் பேசுகிறீங்களா, நான் கூட 2வது பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கம்ருதீனை வந்து கழுவி ஊற்றுறாங்க. கனி என்ன கனி நீங்கள் இவ்வளோ நேரம் ஸ்வீட்டாக இருந்தீங்க, திடீர்னு என்ன ஸ்வீட்டும் காரம் கசப்பு எல்லாம் சேர்த்து பண்ணுறீங்களே கனி, என்ன இப்போ தான் வெளில வரீங்களா கனி, ஸ்வீட் கடையில் வேலை செஞ்சாமல் இருந்தீங்க, இப்போ தான் ஆக்சுவலாக வந்து எல்லாமே மிக்ஸான மசாலா மாதிரி ஆகுறீங்க, இப்போ நீங்கள் ஸ்வீட்டு கிடையாது கனி, மசாலா டப்பா எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கீங்க கனின்ற மாதிரி நம்ம சொல்ல தோணுது. அப்படி தான் பண்ணுறாங்க கனி அவர்கள். சரி இதுதான் முடிஞ்சுது, ஆளுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து விக்கல்ஸ் வந்து பாரு விக்கல்ஸ் சொல்ல ஆளாளுக்கு அவங்கவுங்கள சொல்கிறவங்களே திருப்பி சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பாரு வந்து எஃப்ஜே வந்து ஒரு காம்படிட்டராக சொல்கிறாங்க, அதே மாதிரி எஃப்ஜேவை வந்து பாரு காம்படிட்டராக சொல்கிறாரு. சரி இதெல்லாம் முடிஞ்சுதுப்பா, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கனியக்கா உட்காந்து ஆரம்பத்தில் பேசுகிறாங்க பாரு, சாண்ட்ராவும் பிரஜனும் அவங்க பாருவும் அதே மேட்டர் தான் இவங்க பேசுகிறாங்க. என்னென்னா வந்து பிரஜனும் சாண்ட்ராவும் வந்து ஜோடியாக இருந்துக்குன்னு ரொம்ப சேஃபாக ஆடி இருக்காங்க. முதல்ல அவங்கள வந்து ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணி அவனை வீட்டுக்கு அமுச்சு விடணும், அது என்ன கம்ஃபர்டபுளாக ஆடுறது, நம்மளாம் அப்படி ஆடிட்டுருப்போம், அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேர்னில் பல்ல கட்சின்னு பேசுகிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. எப்பா கனி இன்னைக்கு நீதாம்மா கனி, நீ இன்னைக்கு இந்த ஷோவில் வந்து இந்த வாரத்துக்கே நீ தான் வந்து ஆளுன்ற மாதிரி தெரியுது, நேற்று வரைக்கும் அழுது சாப்பிட்ற ஆளே காணும், இன்னைக்கு கனி மட்டும் துண்டாக தெரியுறாங்க, கம்ருதீன் வெளில வராரு, கொஞ்சம் அரோரா வெளில வராங்க, மெயினாக வந்து கனியக்கா வெளில வந்து தன்னுடைய ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மாதிரி தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை நான் இன்னைக்கு வந்து என்ன மாதிரி ஆட போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பாய்.